இந்த ரூல்ஸ் யாருக்கு அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் 15 2025க்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்களுக்கு தான். இதுக்கு முன்னாடி அதாவது செப்டம்பர் 14 2025க்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களை இது பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலை வணக்கம். நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அண்ணா நாங்கள் கம்பெனி மூலமாக அப்ளை பண்ணிட்டோம், அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல, ரிப்ளை இமெயில் எதுவுமே வரல, நாங்கள் என்ன பண்ணுறது, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக விரிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சிங்கப்பூர் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுங்க. அதே போல் நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுடைய ஒர்க் பெர்மிட், இ பாஸ் அல்லது எஸ் பாஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே உங்கள் கம்பெனி மூலமாக தான் சப்போர்ட்டிங் லெட்டர் வந்து கிளாஸ் 4க்கு வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து அண்ணா நான் இ பாஸில் இருக்கேன், எஸ் பாஸில் இருக்கேன், கம்பெனி லெட்டர் தேவையா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாருக்குமே அவசியம் தேவை அப்படின்னு செப்டம்பர் 15 2025 தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால மறுபடியும் யாரும் இந்த மாதிரி கொஸ்டினை கேட்க வேணாம். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து உங்களுடைய ஒர்க் பெர்மிட்டாக இருந்தாலும் சரி, இ பாஸாக இருந்தாலும் சரி, எஸ் பாஸாக இருந்தாலும் சரி, ஆக்குபேஷன் வந்து டிரைவர்னு இருக்கணும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஒருவேளை உங்கள் ஒர்க் பெர்மிட்டில் ஆக்குபேஷன் டிரைவர்னு இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களுடைய ஆக்குபேஷனை மாற்றிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய ஆக்குபேஷன் வந்து ஃபுல் டைம் டிரைவர்னு இருக்கணும், அப்படி இல்லைன்னா டிரைவர்னு இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்குவாங்க. இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, அண்ணா என்னுடைய ஒர்க் பெர்மிட்ல வந்து ஒர்க்கர் கம் டிரைவர்னு இருக்கு, அதை ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஏத்துக்க மாட்டாங்க. நீங்களும் ஆக்குபேஷனை மாத்துற மாதிரி இருக்கும். அதாவது ஃபுல் டைம் டிரைவர் அல்லது டிரைவர்னு நீங்க அவசியம் வந்து மாத்திக்கணும். சரிங்களா? மூணாவது பாயிண்ட் வந்து அண்ணா நான் என்னுடைய கம்பெனி மூலமாக கிளாஸ் 4க்கு அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் ரிப்ளை இமெயில் வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது உங்களுக்கான பதில் தான். அதாவது நீங்கள் டிராஃபிக் போலீஸ் வெப்சைட்டில் உங்கள் கம்பெனி மூலமாக சப்போர்ட்டிங் லெட்டர் சப்மிட் பண்ண அப்புறம் உங்களுக்கு எதுவும் ரிஜெக்ஷன் ஆகலை அல்லது நீங்கள் சப்மிட் பண்ணதில் எதுவும் ஃபில்அப் பண்ணது சரியாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா குறைஞ்சது 4 வாரத்துலேருந்து 6 வாரம் எங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கனால நாங்கள் வந்து 1 by 1 தான் நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய சப்போர்ட்டிங் லெட்டர் வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு, வேற ஏதாவது ஃபில் பண்ணது சரியில்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது? அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டா, நீங்க கம்பெனில சொல்லி அப்ளை பண்ண சொல்லுவீங்க, அவங்களும் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா அப்ளை பண்ணியாச்சா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியாது. அதனால மறுபடியும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க, மறுபடியும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டு வந்து டிராஃபிக் போலீஸ் வெப்சைட்ல போயிட்டு அவங்க கிட்ட என்னுடைய கம்பெனிக்கு வந்து டிரைவர் தேவைப்படுறாங்க அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க இமெயில் பண்ணீங்க அப்படின்னா ஒருவேளை சீக்கிரம் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னுடைய நண்பர் அப்படிதான் இந்த மாதிரி கம்பெனி மூலியமா இமெயில் பண்ணதுக்கு அப்புறம் உடனே அவனுக்கு வந்து கிளாஸ் போட்டு கொடுத்தாங்க, பிராக்டிகல் மெயின் டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டான். இது வந்து ரீசெண்டா எனக்கு கிடைச்ச தகவல். ஒருவேளை நீங்க இந்த மாதிரி பண்றதன் மூலியமாக உங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை பண்றதுக்கோ அல்லது கிளாஸ் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டால் இவ்வளோ டிலே ஆகுறதுக்கான காரணம் வந்து அதாவது டிரைவிங் ஸ்கூலில் போதுமான ட்ரெயினரும் இல்லை, போதுமான லோரிகளும் இல்லை, அதனால தான் லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3900 பேர்கிட்ட இதை வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தான் டிலே ஆகுது அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்க ரிப்ளை இமெயில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் எஸ்பிஎஃப் வெப்சைட்டுக்கு போயிட்டு
கோ பிசினஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு உங்க முதலாளி மூலமாகவோ அல்லது மேனேஜர் அட்மின் மூலமாக உங்களுடைய ஆபீஸ்ல உள்ளவங்க மூலமாக தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்களா தனிப்பட்ட முறையில செக் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து சிங்பாஸ் லாகின் பண்ணி போக முடியாது. உங்களுடைய கம்பெனியில இருக்கக்கூடிய கார்பாஸ் அப்படிங்கிற லிங்கை ஓபன் பண்ணி தான் நீங்க வந்து செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டா இவ்வளவு டிலே ஆகுறதுக்கான காரணம் வந்து, அதாவது டிரைவிங் ஸ்கூல்ல போதுமான ட்ரெயினர் இல்லை, போதுமான லோரிகளும் இல்லை, அதனால தான் லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3900 பேர்கிட்ட இதை வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க, அதனால தான் டிலே ஆகுது அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கிளாஸ் 3C லைசன்ஸ் வச்சிருக்கவங்க, அண்ணா நான் கிளாஸ் 4க்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்களும் அப்ளை பண்ணலாம், நீங்க டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. அதாவது இந்த கிளாஸ் 3C லைசன்ஸ் வச்சிருக்கவங்க வந்து டைரக்டா கிளாஸ் 4க்கு அப்ளை பண்ண முடியாது. கிளாஸ் 3க்கு உள்ள ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் மாதிரி இதுக்கும் ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க. அதில் பாஸ் ஆனதான் நீங்கள் கிளாஸ் 4க்கு போக முடியும். ஒருவேளை நீங்கள் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா கிளாஸ் 3C லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சா, அதாவது ஊரில் டிரைவராக இருக்கீங்க, சிங்கப்பூரோட ரூல்ஸ்லாம் தெரியும், நான் ஓரளவு நல்லா ஓட்டிடுவேன் அப்படின்னு நல்ல ஒரு தைரியத்தோடையும் திருப்தியோடையும் இருக்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக கிளாஸ் 3C வச்சுருந்தீங்கன்னா அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸ் 3 லைசன்ஸ் ஓட்டி காமிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் 4க்கு அப்ளை பண்ணலாம். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் 3Cக்கு உள்ள அசஸ்மெண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், கிளாஸ் 3 ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் எப்படி இருக்குது, அதாவது எந்தெந்த ரோட்டில் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும், ஜங்ஷனில் எப்படி நிற்கணும், ரோட்டில் உள்ள ஸ்பீட் லிமிட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஃபுல் கேரக்டரையும் அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க. எப்படி ஓட்டுறீங்க, நடைபாதையில் உள்ள நடைபாதையர்களுக்கு எப்படி நீங்கள் வழி விடுறீங்க, எந்தெந்த இடத்துல நிற்கணும், அதாவது ஸ்டாப் லைனில் எப்படி நிற்கணும், சிக்னலில் எப்படி போகணும் வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க. இது எல்லாம் ஓகே அப்படின்னா தான் இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அல்லது சப்போர்ட்டிங் ஃபார்ம் சப்மிட் பண்றாங்க, எந்த ஒரு தகவலுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.